மகர ராசி பெண்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குமா? மகர ராசி பெண்களுக்கு ராசிநாதன் சனி வந்து ரொம்ப வலுவா இருக்கிறாரு. மகரத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, குருவாகப்பட்டவர் மகர ராசியையும் பார்த்து மகர ராசியோட ஹவுஸ் ஓனர்னு சொல்லப்படக்கூடிய சனி பகவானையும் பார்த்துடுறாரு. ஸோ ரெண்டுமே வந்து குருவுடைய பார்வைக்குள்ளே வர்றதுனால, ராசி மேலே குரு பார்வை 180 டிகிரியில் டைரக்டாக விழுறதுனால மகர ராசி பெண்கள் வந்து எல்லா வகையிலையும் சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் கண்டிப்பாக இருக்குது. இந்த லோ செல்ஃப் எஸ்டீமை நமக்கு கொடுக்குறதே சனி தான். சனி வந்து ராசியிலையோ லக்னத்துலேயோ தொடர்பாக இருந்துட்டா நம்ம என்ன அச்சீவ் பண்ணாலும் நம்மளை பற்றின ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம்லாம் மாறும். இந்த பூமி என்ன சுத்துதே பாட்டெல்லாம் ப்ளே பண்ணால் அது மகர ராசிக்கு தான் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆனங்கிற மாதிரி தன்னையே தானே ஒரு ஹீரோவாக ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு பெண்களுக்கெல்லாம் இருக்குது தாராளமாக. கடன் பிரச்சனைகள் அப்படி ஏதாச்சும் இருக்குமா? மேஜர் ப்ராப்ளம்ஸ் இல்லை. என்னதான் இருந்தாலும் 6ஆம் அதிபதி புதன் வலுவாக இருந்தாலுமே இது டெம்பரவரி தான். இன்னொரு 1 மாதத்தில் அவர் வேறு இடத்துக்கு போயிடுறதுனால ஒரு நிரந்தர கடன்லாம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. கைமாத்தெல்லாம் அப்பப்போ வாங்கிட்டு கொடுப்பீங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் திரும்பி வர்றது கஷ்டம். யார்கிட்ட கவனமாக இருக்கணும் இவங்க? மகர ராசி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நபர்கள் அப்படின்னா, நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ ஏதாவது ஒரு எதிரில் ஒரு வண்டி வருது, லைட்டை இடிக்கிறீங்கன்னா பெரிய சண்டைக்கெல்லாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஸோ அதனால் டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஸ்டேஞ்சஸ் அவங்ககிட்டலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறதுங்கிறது இந்த ஜூலை மாதம் பொறுத்த வரைக்கும் நல்லது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மகர ராசி பெண்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குமா? மகர ராசி பெண்களுக்கு ராசிநாதன் சனி வந்து ரொம்ப வலுவாக இருக்கிறாரு. மகரத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, குருவாகப்பட்டவர் மகர ராசியையும் பார்த்து மகர ராசியோட ஹவுஸ் ஓனர்னு சொல்லப்படக்கூடிய சனி பகவானையும் பார்த்துடுறாரு. ஸோ ரெண்டுமே வந்து குருவுடைய பார்வைக்குள்ளே வர்றதுனால, ராசி மேலே குரு பார்வை 180 டிகிரியில் டைரக்டாக விழுறதுனால மகர ராசி பெண்கள் வந்து எல்லா வகையிலையும் சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் கண்டிப்பாக இருக்குது. அப்பா தப்பிச்சேன்டா சாமி, ஜஸ்ட் மிஸ், நான் போனேன்னா மாட்டியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் மிஸ்ஸில் நான் தப்பிச்சேன் அப்படிங்கிற ஒரு அமைப்புகள்லாம் மகர ராசி பெண்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். உனக்கு என்னம்மா நீ லக்கி, உனக்கு மட்டும் இது கிடச்சிருச்சு. ஒரு 10 பேருக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அது மகரத்துக்கு வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே கிடைக்கும். ஸோ எல்லா இடத்துக்குமே இவங்களை பார்த்தாலே பரவாயில்ல, லக்கி இவளுக்கு எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் லக்கியாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்போவுமே நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோங்கிற லோ செல்ஃப் எஸ்டீம் வந்து மகர ராசி பெண்களுக்கு அதிகமாகவே உண்டு. ஏன்னா தாழ்வு மனப்பான்மை, தன்னை பற்றி தானே குறைச்சி எடை போடுறது, இதுக்கெல்லாம் காரகமான கிரகம் யாருன்னா சனி தான். இந்த லோ செல்ஃப் எஸ்டீமை நமக்கு கொடுக்குறதே சனி தான். சனி வந்து ராசியிலையோ லக்னத்துலேயோ தொடர்பாக இருந்துட்டா நம்ம என்ன அச்சீவ் பண்ணாலும் நம்மளை பற்றின ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம்லாம் மாறும். தன்னை பற்றின ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். தன்னை பற்றி ஹையாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நமக்கும் லக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்கும். இந்த பூமி என்ன சுத்துதே பாட்டெல்லாம் ப்ளே பண்ணால் அது மகர ராசிக்கு தான் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆனங்கிற மாதிரி தன்னையே தானே ஒரு ஹீரோவாக ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு பெண்களுக்கெல்லாம் இருக்குது தாராளமாக. பிஸ்னஸ் எப்படி இருக்குமா? புது பிஸ்னஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? மீடியா துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி பெண்கள் நிறைய சாதிப்பாங்க. பிஆர், மீடியா, அட்வர்டைஸிங்கில் நீங்கள் இருக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் இருக்கிறீங்க, டாக்குமெண்ட் ரைட்டர்ஸாக இருக்கிறீங்க, பத்திரப்பதிவு துறை, புக்ஸ் ரைட்டர்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிராப்தம்ங்கிறது நிச்சயமாக இருக்குது. மகரத்தில் வந்து ஆஸ்ட்ராலஜர்ஸ் இருந்தாலுமே அவங்களுடைய தொழில் அப்படிங்கிறது சிறக்கும். வாக்கு பலிதம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். ஸோ பேசி பிழைக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய எல்லா மகர ராசி பெண்களும் கன்சல்டண்ட்டாக இருக்கிறீங்க, அட்வொகேட்டாக இருக்கிறீங்க, பேச்சாளர் தான் உங்கள் பொழைப்பே ஓடுது, இல்லை பேச்சாளராக இருக்கிறீங்க, மேடை பேச்சாளராக இருக்கிறீங்க, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறீங்க, பேசி தான் உங்கள் பிழைப்புனா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம்ங்கிறது இந்த மாதத்துலேருந்து கண்டிப்பாக இருக்குது. ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குமா? ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா புதனை சனி பார்க்குறதுனால உடம்புல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தண்ணியே குடிக்க மாட்டீங்க. உடம்புல வந்து நீர் சத்துங்கிறது ரொம்ப குறையும். ஸ்கின்னே ட்ரையாக இருக்கும், ஹேரு ஃபால் ஆகிறது, முகமே ஒரு பொலிவிழந்து இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ வாட்டர் இன்டேக் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணணும். நீர் காய்கறிகள், நீர் பழங்கள்லாம் நிறைய எடுத்துக்கிறது, இளநீர் டெய்லி குடிக்கிறது, மோர் குடிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு அலாரம் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. நீர்ச்சத்து உடம்புல குறையிறதுனால கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி, ரேஷஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள், லோ பிபி எல்லாம் நிறைய பெண்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது. சந்திரனும் புதனும் ஒருத்தர் தொடர்பு கொள்கிற காரணத்தினால 40 வயதிற்கு மேற்பட்ட
மகர ராசி பெண்களாக இருந்தீங்கன்னா லங்ஸில் சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த லங்ஸு, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், அலர்ஜி இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப சிவியரான ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் வராது, லைஃப் த்ரெட்டனிங்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ப்ராப்பரான மெடிகேஷன்ஸ், டயட்டு, ஏன்னா ஸ்லீப்பை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருங்க, தூக்கம் கொஞ்சம் கெட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. காதல், திருமணம் அதில் எதுவும்? காதல், திருமண வாழ்க்கையெல்லாம் மகர ராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும்? 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார் இல்லையா? இப்போ கணவனோட ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும். ஸோ பிரச்சனையெல்லாம் செட்டில் ஆகும், 2 பேரும் நிம்மதியாக இருக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு அலைச்சல்ங்கிறது மகர ராசி பெண்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நான் வேலையை பார்ப்பேனா, வீடை பார்ப்பேனா, எங்கள் அப்பா அம்மாவையும் நான் தான் பார்த்துக்க வேண்டியது இருக்குது, கணவரையும் நான் தான் பார்த்துக்கணும், குழந்தையும் நான் தான் பார்த்துக்கணும், வேலையிலேயே அங்கங்கே நான் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குன்னு எங்கேயாவது ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், பட் கணவனோட டைம் ஸ்பேர் பண்ண முடியாது. ஸோ அவர் ஒரு வேலையாக இருப்பார், நீங்கள் ஒரு வேலையாக இருப்பீங்க. இந்த மாதிரி ஓடிட்டே இருக்கக்கூடிய 2 பேரும் இண்டிவிஜுவலாக டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸில் ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் ஒரு அடிப்படையாக நிம்மதிங்கிறது இருக்கும். பரவாயில்ல, சண்டை சச்சரவு இல்லை, அவர் ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டராக நம்ம கரியரில் இல்லைங்கிற ஒரு நிம்மதி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். கடன் பிரச்சனைகள் அப்படி எதாச்சும் இருக்குமா? மேஜர் ப்ராப்ளம்ஸ் இல்லை. என்னதான் இருந்தாலும் 6ஆம் அதிபதி புதன் வலுவாக இருந்தாலுமே இது டெம்பரவரி தான். இன்னொரு 1 மாதத்தில் அவர் வேறு இடத்துக்கு போயிடுறதுனால ஒரு நிரந்தர கடன்லாம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. கைமாத்தெல்லாம் அப்பப்போ வாங்கிட்டு கொடுப்பீங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் திரும்பி வர்றது கஷ்டம். ஸோ கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுக்குறதுங்கிறது நல்லது. எக்ஸிஸ்டிங் லோன் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கிறீங்க, நீண்ட காலமாக ஒரு லோன் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா அது செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதம் அதற்கான சிறந்த மாதம். ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும். ப்ராப்பர்ட்டிக்கு நான் ஒரு லோன் வாங்கலாமா, எனக்கு வந்து இப்போ ஒரு கடனை வாங்கி நான் ஒன்றும் ஊதாரித்தனமாக செலவழிக்க போகிறதில்ல, ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ லேண்ட் வாங்கி போட்டால் தான் உண்டு, அடுத்தடுத்து லேண்ட் ரேட்ஸ் எல்லாம் அப்ரிஷியேட் ஆகுது, அதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு போயிடுவேன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த லோன்ஸ்லாம் சாங்ஷன் ஆகும். இப்போ ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க லோனுக்குன்னா அது இந்த மாதமே சாங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு, புதிய சொத்துக்கள் வாங்க வேண்டிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. குழந்தை பாக்கியம் எந்த அளவுக்கு இருக்குமா? 100% நல்லா இருக்குது. 5ஆம் இடம் வலுவாக இருக்குது, ராசியவே குரு பார்க்குறாரு இல்லையா? ஸோ அப்போ என்ன தேவையோ அது கிடைக்கும். இங்கே பாக்கியஸ்தானமுமே ரொம்ப வலுவாக இருக்குது. ஸோ என்னென்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். விருச்சிகம் வலுவாக இருக்கும்போது 11 வலுவாக இருக்குது. அப்போ ட்ரீட்மெண்ட் மூலியமாக ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது 100% பாசிபிள். என்ன குழந்தை எதிர்பார்க்குறீங்களோ அதே குழந்தை பிறக்கிறது, நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்கிறது. நிறைய மகர ராசி பெண்கள் முதல் குழந்தை நல்லபடியாக பிறந்திருக்கும், செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணுவாங்க, அது வந்து மிஸ் ஆகிட்டே இருக்கும். செகண்ட் பேபி நல்லபடியாக பிறக்கிறதுக்கான வாய்ப்பு, ஃபர்ஸ்ட் பேபி என்னவோ அதுக்கு ஆப்போசிட் ஜென்டரில் செகண்ட் பேபி பிறக்கிறது. ஸோ அந்த குழந்தை பிறந்த நேரம் வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுங்கிற மாதிரியான நல்ல அமைப்புகள்லாம் நிச்சயமாக இருக்கு. யார்கிட்ட கவனமா இருக்கணும் இவங்க? மகர ராசி பெண்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு நபர்கள் அப்படின்னா, நீங்க இப்போ டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ ஏதாவது ஒரு எதிரில் ஒரு வண்டி வருது, லைட்டை இடிக்கிறீங்கன்னா பெரிய சண்டைக்கெல்லாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. இப்போ அந்த டே டு டே லைஃப்பில் நீங்கள் மீட் பண்ணுற ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருக்கிறீங்களா, அப்போ கடையில் போய் ஒரு சேஞ்சஸ் வாங்குறீங்க, அப்போ பேச வேண்டியது வரும். இப்போ ஹோட்டலில் உட்காடுறீங்க, உங்களுக்கு சர்வ் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு கடைக்கு ஒரு சர்வீஸ் தேடி நீங்கள் போகிறீங்க, அப்போ ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படும். இதிலெல்லாம் ஒரு கிளாஷஸ், சண்டை, வெளியே போனேன், அந்த ஒரு கடையில் போனேன், அவர்கிட்ட போய் சண்டை போட்டேன், இல்லை வெஹிக்கிளில் ஒருத்தர் இடிச்சிட்டாரு, அவர்கிட்ட போய் நான் சண்டை போட்டேன், இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் பெண்களுக்குமே வரும். ஸோ அதனால் டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அவங்ககிட்டலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறதுங்கிறது இந்த ஜூலை மாதம் பொறுத்த வரைக்கும் நல்லது. எந்த தெய்வ வழிபாடு இருக்கலாம்? மகர ராசி பெண்கள் இந்த ஜூலை மாதம் பிரத்யங்கரா தேவி அப்படிங்கிற தெய்வத்தை வழிபாடு செய்கிறது நல்லது. இவங்களுக்கு சிம்ம வாகனம். ஸோ இவங்களை வழிபாடு செய்யும்போது நிறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் வர்றதை கண்கூடாக பார்க்கலாம். மகராசி பெண்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னது மேம்? மகர ராசி பெண்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ளூ, பிளாக் நல்லாயிருக்கும். ஸோ இந்த 2 கலரையுமே அதிகமாக வியர் பண்ணாங்கன்னா நல்ல மாற்றங்கள் வரும். 10க்கு எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுக்கலாம்? மகர ராசி பெண்களுக்கு 10க்கு 9 மதிப்பெண்கள் தாராளமாக கொடுக்கலாம். மகராசி பெண்கள், அதாவது படிக்கக்கூடிய பெண்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி இருக்கும்? அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதுறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடுவாங்களா, ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா, என்ன மாதிரி? கண்டிப்பாக வேலை சம்பந்தமான ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிறது மகர ராசி பெண்களுக்கு கிடைக்கும். தசாபுத்தி சரியாக இருக்கும்போது கோச்சாரம்ங்கிறது 100% சப்போர்ட் பண்ணுது. இப்போ ஒரு ரெகுலேட்டரி பாடியான இப்போ பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஆர்பிஐ எழுதுனீங்கன்னா கூட அது கிடைக்கும். செபி, நபார்டு இந்த மாதிரி ரெகுலேட்டரி பாடிஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா அது கிடைக்கிறது. இல்லைன்னா நீங்கள் படிச்சுட்டு உங்கள் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த ஒரு செக்டார்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் எக்ஸாம்ஸ் எழுதும்போது அதன் மூலியமாகவும் ஒரு நல்ல வேலைங்கிறது கிடைக்கும். அரசு வேலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குரூப் 4 டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட்லாம் படிச்சுட்டு உள்ளே போவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். கொஞ்சம் ஹையர் போஸ்டிங்க்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆர்பிஐயே கிடைக்குமே, அப்போ ஏன் ஸ்டேட் பப்ளிக் கமிஷனில் ஒரு குரூப் 1 கிடைக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஆர்பிஐ அப்படிங்கிறது குருவுடைய காரகத்தில் வரும். ஆர்பிஐ அப்படிங்கிறது குருவுடைய காரகத்தில் வரும். பேங்கிங், ஃபினான்ஸ், ஆடிட்டிங்க்கு காரகமான கிரகம் குரு, அவர் வலுவாக இருக்கிறாரு. நம்மளால சூரியன் தான் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க கொஞ்சம் கவனமாக படிக்கிறது நல்லது.
ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.